அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இன்று பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை நாடி வரும். அது மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் தான் சொன்னதை செய்து காட்டுகின்ற விதமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் 170 பணியாளர், அதாவது தொண்டர்களாக பணியாற்றிய பணியாளர்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை பாராளுமன்றத்தில் முன்வச்சிருந்தார். இது சம்பந்தமாக அவர்களுக்கான முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பதாக சொன்னீர்கள், ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை சுகாதார அமைச்சிடம் கேட்கப்பட்ட பொழுது பிரதி சுகாதார அமைச்சர் அதுக்கான பதிலை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சுகாதார அமைச்சரிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வைத்தியசாலையிலிருந்து 170 பணியாளர்கள், தொண்டர் பணியாளர்களுடைய பெயர் விவரங்களை வைத்தியசாலை அனுப்பி வைத்திருக்கிறது. ஆனால் அங்கே ஏற்கனவே இங்கே பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரை சந்தித்த அந்த உறுப்பினர்களுடைய அல்லது அந்த ஊழியர்களுடைய பெயர் விவரங்கள் இல்லாமல் புதிய நபர்களுடைய பெயர் விவரங்களை வெளியிட்டிருந்தது. புதிய பெயர் விவரங்களை அனுப்பியிருந்தார்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தினர். இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களிடம் கேட்ட பொழுது யார் யார் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டது. இது சம்பந்தமாக யாருக்காவது நீங்கள் நீண்ட காலமாக அங்கே வேலை செய்கின்ற பொழுது இந்த தொண்டர்களுக்கான வேலைகள் கிடைக்காத பட்சத்தில் அது சம்பந்தமாக தனக்கு செல்லுமாறு டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொண்டர்களாக பணியாற்றிய வைத்தியசாலையில் பணியாற்றியவர்களுக்கான ஊதியங்கள் தரவில்லை அப்படின்ற பிரச்சனை பேசப்பட்டது. இது சம்பந்தமாக நீங்கள் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி அமைச்சரிடம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா கேட்ட பொழுது அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே அவர்கள் தொண்டர்களாகத்தான் பணியாற்றினார்கள், தங்களால் அந்த பணம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இபிஎஃப் பிரச்சனை பேசப்பட்டது. அது சம்பந்தமாகவும் அவர்கள் முறையான வகையில் பதியப்பட்டு அவர்களை வேலைக்கு அமர்த்தவில்லை அப்படின்ற பிரச்சனை பேசப்பட்டது. இந்த நேரத்தில் அவர்களுடைய பிரச்சனை முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆனால் பொறுமையாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறார் டாக்டர் ஆஷா. உங்களுடைய பெயர் விவரங்கள் வரும் பொழுது நீங்கள் வேலை செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியர்களுக்கான பழிவாங்கல் நிகழ்வுகள் எல்லாமே பாராளுமன்ற யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விஷயங்களும் இங்கே சுட்டி காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலைகளில் இடம்பெறுகின்ற ஊழல்கள், அது யாழ்ப்பாண பொது வைத்தியசாலையாக இருக்கலாம், தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையாக இருக்கலாம், சாவகச்சேரி வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது பருத்தித்துறையினுடைய பிரதேச வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது ஊர்காத்துறையாக இருக்கலாம். இப்படி அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி வைத்தியசாலைகள், இப்படியான வைத்தியசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்ற இந்த பண மோசடிகள் சம்பந்தமான விவரங்களும் இங்கே பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினால் முன்வைக்கப்பட்டது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையினுடைய நலமுறை சங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பண கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிட்ட ஒரு வைத்தியர் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு வங்கிக்கு எடுத்து அதனூடாக செலவழிப்பதான விஷயங்கள் பேசப்பட்டது. இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சிடம் முன்வைத்ததுக்கு அமைய இங்கே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊழல் ஆணைக்குழுவிடம் இது சம்பந்தமான விஷயங்கள் பதியப்பட்டிருக்கிறது. இதுக்கான விசாரணைகள் வெகு விரைவில் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க இன்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற அமர்வுகளில் திரு சந்திரசேகரனுக்கும் திரு டாக்டர் அர்ச்சுனாவுக்குமான முருகன் நிலை உருவாகி இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்களுடைய இந்த போராட்டத்தில் அந்த ஈழப் போராட்டத்தில் இடம்பெற்ற பொழுது அங்கே இருந்த 383 கொள்கலங்களுக்கான ஆயுதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உடந்தையாக இருக்கிற ஒரு நபரினூடாக அண்மையில் அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது அப்படின்ற பிரச்சனையை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இதனால் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு தெரியும், ஆனாலும் இந்த விஷயத்தை பொதுவெளியில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விடயத்தை முன்வைத்த பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற திரு அமைச்சர் அவர்கள், வடபகுதியில் இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து டாக்டர் அர்ச்சுனாவை நீ வா போ,
தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்தியதும் வந்து இன்றைய இந்த கூட்டத்தில் வந்து காணக்கூடியது. என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட அமைச்சரை பொறுத்தவரையில் தங்களுடைய அரசை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படுத்துகிறார் அல்லது தங்களுடைய பிழைகளை சுட்டி காட்டுகிறார் அப்படின்ற பிரச்சனை அமைச்சர் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னு சொன்னால் கடந்த யாழ்ப்பாணத்துடைய டிசிசி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அமைதியாக இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தான் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் அங்கே அமைச்சருக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது வந்து டாக்டர் அர்ச்சுனா. என்ன சொன்னால் கேள்விகளை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து பதில்களும் இல்லை, அவர்களிடம் ஆளுந்தரப்படவும் பதில் இல்லை, ஆளும் தரப்பு அதிகாரிகளிடம் பதில் இல்லை என்கிற பொழுது கௌரவ அமைச்சர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு தரக்குறைவான விஷயமா இருந்தது. அதனால எப்படியாவது இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அமைச்சர் ஈடுபட்டுக்கலாம். ஆனால் இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் இடம்பெற்ற இந்த தர்மபுரம் பகுதியில் மீன் பிடித்த இளைஞர்களுக்கு அடித்த விஷயம் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீன்பிடி அமைச்சரிடம் இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அண்மையில் இந்த டிசிசி கூட்டங்கள் கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்திலும் இது சம்பந்தமாக கேட்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீசாரிடம் கேட்கப்பட்ட பொழுது போலீசார் அதற்காக தங்களிடம் வந்து யாருமே வந்து வழக்கு தாக்கல் எதுவுமே செய்யவில்லை. வழக்கு தாக்கல் செய்கின்ற பட்சத்தில் நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபர்கள் தாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய போலீஸ் நிலையத்துக்கு சென்ற பொழுது அங்கே போலீசார் வழக்கு எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்து நான் முறைப்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொன்னதையும் வந்து காணக்கூடியது. ஆனால் இது சம்பந்தமான விடயங்களும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்று பேசப்பட்டிருந்தது. அதே மாதிரி திருவோணமலையில் இடம்பெற்ற ஒரு மீன்பிடி சகோதரர்களுடைய அவர்கள் மீதான தாக்குதல் சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் வந்து இந்த விடயங்களும் வந்து பேசப்படுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அமைச்சர் அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு எங்களுடைய மீன்பிடிக்கின்ற சமுதாயத்தினருக்கு வந்து பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு தேவை, இது சம்பந்தமாக நீங்கள் கடற்படையினரிடம் வந்து பேசுகின்றேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சுட்டி காட்டுன பொழுது அங்கே வந்து அமைச்சர் அவர்களால் வந்து அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை பைத்தியன் என்கும் பெண்கள் பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள், அது மட்டுமில்லாமல் வசூல் மன்னன், இப்படி அவரால் என்னென்ன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் சொன்னார். ஆனால் இவைகள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவைகள் காரணம் கிடையாது. டாக்டர் அர்ச்சுனா வந்து அந்த ஈழ போராட்டத்துக்காக கொள்வன செய்யப்பட்ட 363 கொள்கலன் ஆயுதங்களை வந்து நீங்கள் தம்பசப்படுத்தியிருக்கிறீர்கள் அல்லது அது சம்பந்தமான பரிசோதனைகளை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசிய அந்த ஒரு விடயங்காரமாக தான் இவர் யாருன்னு சொன்னால் மீன்பிடி அமைச்சர் அவர்கள் வந்து கடும் கோபத்தை வந்து ஏற்படுத்தி அவர் பாராளுமன்ற திட்டிய விஷயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் காணக்கூடியது இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து முடித்திருந்தது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து வட பகுதிகளில் ஆட்சி அமைப்பது அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் தொங்கு நிலையில் வந்து இப்போ இருக்கிறது ஒவ்வொரு சபைகளும் இந்த சபை யாரோடு சேர்ந்து எப்படி கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்பது அப்படின்ற பிரச்சனை பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்மையில் திரு கயேந்திரகுமார் அவர்கள் எம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில தமிழ் கட்சிகளோடு கூட்டணியில் இணைந்திருந்தார். அவர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னவும் வந்து ஒரு சில அணிகளோடு வந்து கூட்டணியாக இருந்தார். அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவரோடு வந்து கூட்டணி அமைச்சு அவர் வந்து ஆட்சி அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் வந்து எப்படியாவது வந்து நாங்களும் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில். ஆனால் அண்மையில் வந்து தொடர்ச்சியாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகும் சரி அதுக்கு முன்னமும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வீழ்ச்சி அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுக்கான பின்னணியான காரணங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் தான். புதிதாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் வந்து தமிழரசு கட்சிக்குள்ள வந்ததுதான் காரணம் தான் இந்த அளவுக்கான வீழ்ச்சியும் அப்படி என்று சொல்லியும் பேசப்படுகிறது. ஆனாலும் குறிப்பிட்ட அந்த நபரனுடைய நோக்கம் வந்து எப்படியாவது தமிழரசு கட்சியை வந்து உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படியான வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த எம்பி கயேந்திரகுமார் அவர்களுடைய சைக்கிள் கட்சியாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், இவைகள் எல்லாமே வந்து வேறு இடங்களில் வந்து கூட்டணிகள் அமைக்கின்ற பொழுது தமிழரசு கட்சியும் எம்பி கயேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியும் வந்து எதற்காக பேசி ஒரு கூட்டணிக்குள்ள வரவில்லை அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில்
ஒரு பார்க்கப்படுற விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 8 லட்சம் அல்லது 10 லட்சம் மக்கள் வந்து தமிழர்களாக வடபகுதியில் வாழ்கிறார்கள். இவர்களுடைய உயிர்களை அடமானம் வைத்து இவர்கள் இருவரும், அதாவது வந்து திரு கஜேந்திரகுமார் அவர்களும் அதே மாதிரி மற்ற தமிழரசு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருப்பவரும் வந்து தங்களுடைய சுயலாப நோக்கங்களுக்காக இந்த 8 லட்சமோ 10 லட்சம் மக்களுடைய உயிர்களை விலை பேசுகிறார்கள். அவர்கள் இந்த 8 லட்சம் 10 லட்சம் மக்களுடைய உயிர்களில் வந்து விளையாடுகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இப்போ ஆட்சி அமைப்பது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த சபையில் யார் ஆட்சி அமைப்பதுன்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கிளிநொச்சி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் வந்து தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைத்தாலும், ஆனால் வட பகுதியாக இருக்கிற யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து ஆட்சி அமைப்பது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இப்போ எப்படி இவர்கள் கூட்டணி வச்சு எப்படி ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் வந்து இன்று இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் அல்லது இன்றைய எங்களுடைய வட பகுதிகளில் இடம்பெற்ற விஷயங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.